ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம சேனலில் என்ன மூவிஸ் கொண்டிருக்கீங்கன்னா பூசன். பூசன்னா இந்த படத்தோட நேமுங்க. படத்துக்கு ஏற்றபடி படம் சும்மா வேலைக்கு. இந்த படம் ஃபுல்லாக ஒரு கபடி பிளேயரு. அந்த கபடி பிளேயரு வந்து எப்படி அந்த பிரச்சனை தாண்டி எப்படி ஒரு ஆளாக நிற்க போகிறாரு. இந்த படம் முழுக்க கபடி பற்றி தான் இருக்குது. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வீர விளையாட்டை பற்றி நம்ம படம் எடுத்து வச்சுருக்காங்க. மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசில் அவங்க அம்மா இறந்துறாரு. நம்ம ஹீரோ தனியாலாம் நிற்கிறாரு. ஹீரோவுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அக்காவோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட தான் நம்ம ஹீரோ லவ் பண்றாப்புல. அந்த என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோ வந்துக்கு ஒரு லவ் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டே இல்ல கைஸ். கபடி மேல தான் சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதில ஸ்கூல் படிக்கும்போதே நம்ம ஹீரோ வந்து கபடி ஒரு பிடி வாத்தியார மீட் பண்றாரு. அங்க வந்து என்னாச்சுன்னா, அங்கருந்து நம்ம பிடி வாத்தியாரு அந்த கபடி விளையாட வைக்கிறாரு. நம்ம ஹீரோ சூப்பரா நடிச்சு, அதிலமே கபடி பிளேயர நல்லா தொட்டு நம்ம ஹீரோ ஒரு கபடி பிளேயரா இருக்காராரு. அதனால பிடி வாத்தியாருக்கு நம்ம ஹீரோ ரொம்ப புடிச்சு போயிடுது கைஸ். அது மட்டும் இல்லாம அவங்க ஹீரோட அப்பாவுக்கு வந்து அந்த கபடி மேல இது சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல கைஸ். இதுதான் அந்த கடைசியே கைஸ். அது இல்லாம என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோட இப்போ அக்கா மேல லவ் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து அந்த இப்ப வீட்டு மேல பிரச்சனை போய்க்கிருக்குது. அது இல்லாம தாண்டி நம்ம ஹீரோக்கு அந்த க பிடி வாத்தியாரு சொல்றாரு, "என் மகனுக்கு அந்த கபடியெல்லாம் வேணாம்" அப்படின்னு நம்ம அப்பா சொல்றாரு. அது இல்லாம அதில பிடி வாத்தியார் சொல்ல வந்து, சரி உன் மகன் விளையாடட்டுன்னு அப்படியே அவங்க அக்காவ கன்வின்ஸ் பண்ணி ஹீரோவ ஒரு இடத்துல விளையாட வைக்கிறாங்க. ஒரு ஊரு இன்னொரு ஊருக்கு சண்டை போடுற வரப்போது. என்னன்னா 2 ஜாதி இருக்குது கைஸ். வேற ஜாதியே ஒரு இது பாண்டியர் ஜாதி, இன்னொன்னு ஒரு எம்எல்ஏ ஜாதி இருக்குது. அந்த ஜாதியில வந்து 2க்கு ஆகாது கைஸ். அந்த 2 ஜாதியிலயும் 2 ஊர் மக்களுக்கு 2 பேத்துக்கு ஆகாது. அங்க வந்து நம்ம ஒரு எம்எல்ஏ மீட் பண்றாரு. கபடி பிளேயர் புடிச்சு போய் நம்ம ஹீரோ வந்து ஒரு எம்எல்ஏ டீம்ல அந்த நம்ம ஹீரோவ எடுக்குறாங்க. எடுத்த முன்னாடி, "நீ என் டீம்ல விளையாடணும். இன்னொரு டீம்ல அவங்க ஏரியால போய் நீ விளையாடக்கூடாதுன்னு" நம்ம இன்னொரு எம்எல்ஏ சொல்றாரு. நம்ம ஹீரோவும் போய் அந்த டீம்ல போய் விளையாடுறாங்க. அங்க சில பிரச்சனைனால தாண்டி பிரச்சனை வருது. அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு ஹீரோ வந்து ஒரு சலசம் கிடைக்குது கைஸ். அந்த சலசுல வந்து ஒரு ஊருக்கு போறாரு. ஊர்ல போம்போது அந்த அவங்க அப்பா வந்து அந்த வேற ஏரியா இருக்காங்க பார்த்தியா, பாண்டியராஜ் ஆளுங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோவ அங்க போக விட மாட்றாங்க. அது சலசு ஒரு கிடைச்சிருக்கும்போதே நம்ம ஹீரோ அதெல்லாம் தாண்டி அவங்க அப்பா சண்டை போட்டு மறுபடியும் சண்டை போட்டு அங்க ரத்த கையெல்லாம் படுது கைஸ். அந்த நைட்ல அவங்க அப்பா வந்து ஊர்ல வந்து ஒரு சலசுக்காண்டி கிடச்சிருது. அங்க போய் விளையாட சொல்லிக்காண்டி நம்ம ஹீரோ விட்டுறாரு. ஹீரோ போய் அங்கருந்து சூப்பரா விளையாடுறாரு. கபடியில வந்து கபடியில விளையாண்டு ஜெயிச்சு, அது என்ன ஆச்சுன்னா, நாங்க ஒரு டீம்ல அங்க இந்தியன் செலக்ஷன்ல வந்து விளையாட விட மாட்றாங்க. அது இல்லாம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இவங்கள விளையாட வைங்க. சூப்பரா விளையாடுவியா என் ஃப்ரெண்டு அப்படி சொல்றாங்க. அந்த இல்லாம விளையாட வைக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து விளையாடும்போது சூப்பரா ஜெயிச்சுறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் டிவியில பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ சூப்பரா நடிச்சு, அது இல்லாம கபடியும் சூப்பரா நடிச்சு, விளையாடி சூப்பரா ஒரு பெருமைய கொண்டு வந்துறாரு. இதான் இதான் வீர விளையாட்டு சொல்றாங்க. அப்படியே அந்த செலக்ஷன் கெடச்சு வேற இடத்துக்கு போயிட்டே இருக்கிறாப்புல நம்ம பூசன். இந்த படத்தோட கதைய கேஸ், இந்த படத்தோட டைரக்டர் சூப்பரா அந்த படத்துக்கு ஏத்தாப்படி படத்த சூப்பரா நடிச்சு குடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல நம்ம ஹீரோ வந்து அந்த கபடிய ஜெயிச்சுட்டு வராரு ஊருக்கு. அதான் இந்த படத்தோட கதைய கேஸ். மறக்காம இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பில இருக்குது. லாஸ்ட்ல சூப்பரா இருக்குது. அந்த பொண்ணையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க. சூப்பரா இருக்குது. மறக்காம இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. பை கைஸ்.